பாஜகவோட ஓட்டு, பாமகவோட ஓட்டு, அதிமுகவோட ஓட்டு எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு மொத்தமா அந்த பக்கம் போயிருச்சு. பிரிஞ்சதுனால அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அதிமுகவில் உள்ள பிராமணர்களும் நீண்ட நாளாக பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைச்சவங்களும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தான். அந்த ஓட்டு மட்டும்தான் இப்போ விழுந்திருக்காது. அதிமுக ஓட்டு ஃபுல்லாக பிஜேபி விழுகலை. ஆனா உண்மையிலேயே அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அலைகள் வந்து அப்படியே அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? தேமுதிகவோட நிலைமை என்ன இப்போ? அதாவது நாயுடுகள் ஓட்டை மட்டும் நம்பி எம்பி ஆக முடியுமா? விருதுநகர் நாயுடுகளை மட்டும் நம்பினா எம்பி ஆக முடியாதுன்றது அவங்க சொல்லுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் அதே இடத்துல போட்டி போட்டாருன்னா இன்னும் 2 லட்சம் வாக்குகள் கம்மியாக போகும். அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி ஆனாலும் 2026ல நாங்க தான் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எப்படிமா நினைச்சீங்க? நீங்களா நினைச்சீங்கன்னா அது யாரும்? அண்ணாமலை தோல்வினா ஏதோ வெற்றி பெற மாவீரன் ஜியே பிடிங்கிட்டு போய் 1 லட்சம் ஓட்டு அதுவும் மிஷினை மாற்றினதுனால ஜி ஜெயிச்சிருக்காரு. இல்லைன்னா அவரே அங்கே தோத்துருப்பார். நீங்கள் அண்ணாமலையை பற்றி பாவப்பட்ட ஜீவனை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வச்சு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி? பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஒரு சில ஸ்கூல்ல 8வது வரைக்கும் பாஸ் போட்டு விட்டுருவாங்க. பாஜகவோட வளர்ச்சி அப்படி, சீமானோட வளர்ச்சி அப்படி. கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி 40 மார்க்னாலும் வாங்கி பாஸ் பண்ணி தான் பேப்பரில் எழுதி தான் பாஸ் பண்ணி. எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து சசிகலா ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. மோடி ஒளியவும் இல்லை, சசிகலா வெளியே வரவும் முடியல, எடப்பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுவாங்க. சசிகலா அவர்கள் கையில் கட்சி போய். அதே மாதிரி நடிகர் பவர் கல்யாண் வந்துட்டு அவருடைய வெற்றி, நடிகர்களை முதல்வராக்கி கடவுளாக்கி பார்க்கணுன்றது தான் அவருடைய இது. சமீப காலமாக எந்த நடிகர் இல்லை, அரசியலுக்கு வரலன்றதுனால இவருக்கு அப்புறம் வேற என்டிஆருக்கு அப்புறம் வேற கடவுள் இல்லாமல் இருந்தாங்க. அதே மாதிரி வைஎஸ்ஆர் காங்கிரஸோடைய தோல்வி மொத்தமாக வந்துட்டு ஏன் இப்படி? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆந்திரா அரசியலை பொறுத்தளவு ஒன்று எதுனானே தெரியாமல் எவன் வேணாலும் பாஞ்சு அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுருவாங்க. இல்லைன்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? எப்படி வந்து இது மாற போகுது? இது ஒன்றும் மாறாதுமா. இப்போ மோடி வந்து டெய்லி 3 பேண்ட் சட்டை போட முடியாது. இதனால இப்போ இந்த கூட்டணி ஆட்சினால என்ன ஆகுதுன்னா, டெய்லி 3 பேண்ட் சட்டை போட முடியாது. நினச்ச நேரத்துக்கு வெளிநாட்டு கிளம்பி எதையா கையெழுத்தை போட முடியாது. வணக்கம் அவதி சார். வணக்கம். வணக்கம்மா. ஸோ ஒரு எதிர்பார்த்து காத்திருந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 40 இடங்களை வந்து தட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக அண்ட் அதிமுகவோட அந்த கூட்டணி பிரிவும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. பாஜகவோட ஓட்டு, பாமகவோட ஓட்டு, அதிமுகவோட ஓட்டு எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு மொத்தமாக அந்த பக்கம் போயிருச்சு பிரிஞ்சதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அது உண்மைதான். அவங்க கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 10-15 சீட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாமகவும் அதாவது அதிமுகவில் உள்ள பிராமணர்களும் நீண்ட நாளாக பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைச்சவங்களும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த ஓட்டு மட்டும்தான் இப்போ விழுந்திருக்காது. அதிமுக ஓட்டு ஃபுல்லாக பிஜேபிக்கு விழுகலை. புரியுதா அவங்களுக்கு? ஒரு 4-5% ஏடிஎம்கே ஓட்டு திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இப்போ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய காரணமே இல்லாமல் அந்த ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. 2வது வந்து மோடி எதிர்ப்பு. மோடி எந்த காரணத்துலேயும் வந்துடக்கூடாது, பிஜேபி எந்த காரணத்துலேயும் கால் ஊண்டிடக்கூடாதுன்றதுக்காக மக்கள் ஒட்டுமொத்தமாக அளித்த தீர்ப்பு தான் 40-40. ஓகே சார். அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அவருடைய தோல்வி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு ஒரு சில ஆயிரக்கணக்கான ஓட்டுகளில் மட்டும்தான் அவர் தோத்துட்டாரு. ப்ளஸ் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா அவர் சந்திக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவர் ஜெயிச்சிருவாரு, அவருடைய அந்த அனுதாப அலைகள் வந்து இவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அலைகள் வந்து அப்படியே அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? தேமுதிகவோட நிலைமை என்ன இப்போ? அதாவது நாயுடுகள் ஓட்டை மட்டும் நம்பி எம்பி ஆக முடியுமா? விருதுநகர் நாயுடுகளை மட்டும் நம்பினா எம்பி ஆக முடியாதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த எலெக்ஷனில் அதே இடத்துல போட்டி போட்டாருன்னா இன்னும் 2 லட்சம் வாக்குகள் கம்மியாக பண்ணுவார். ஓகே. இப்போ வந்து ஏதோ வந்து விஜயகாந்த் பையன் நம்ம ஏரியாவில் வந்து நிற்கிறாப்புல, அது நம்ம ஊர் பையன் வாரிசு. இன்னொரு வந்து அவங்க குலதெய்வமே அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே கூட்டி கழித்து பார்த்து எல்லாம் ஓட்டை போட்டிருப்பாங்க. அடுத்த டைம் போட மாட்டாங்க. இந்த டைம் போட்டிருக்காப்புல, அவருக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அவர் தேர்தலில் நின்னார் வச்சார். அவர் சித்தி என்று அழைக்கக்கூடிய ராதிகாவை மிஞ்சி அடுத்த ஜென்ரேஷனில் அவருக்கு சித்தி, நம்ம சித்தி சீரியலை சொல்ல, அவரே சித்தின்னு தான் அழைப்பார். என்னுடைய சித்தி முறை வேணும் அவங்க அப்படின்ற மாதிரியான சித்தியை காலி பண்ணிட்டார். சித்தி சித்தப்பா 2 பேரையும் மண்ணில் உருளை விட்டு காலை உடைக்க விட்டு என்னென்னமோ ஆகி போச்சாங்க.
ஏன்னா கெட்ட நேரம்னா இப்படி தான் வரும். நல்லா இருப்பாங்க, நேற்று வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாருன்னுவாங்க. நேற்று வரைக்கும் இல்லை, போன நிமிஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்துருவான். மனித வாழ்க்கையே அப்படி தான். அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இருந்த சரத்குமார் விருதுநகரில் அம்மன் கோயிலில் போய் மண்ணில் பரலணும்னு ஏற்கனவே தலையில் எழுதப்பட்டிருக்கு விதி. அதுக்கு ராதிகா தண்ணி ஊற்றணுன்றது அது தலையில் எழுதி வச்சிருக்கு. இலங்கையில் பிறந்த ராதிகா விருதுநகரில் வந்து அம்மன் கோயிலில் தண்ணி ஊற்றி ஒருத்தரை ஊற்றி பரட்டி எடுக்கணுன்றது எழுதப்பட்ட விதி. நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இதை பற்றி உள்ளவங்களுக்கும் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி விதிப்படி நடக்கிறது தானே. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ பெரிய இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கல்யாணம்லாம் பார்த்துறீங்களா? ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு பிறந்து அங்கே படித்து அப்படி சென்னையில் வேலை பார்க்கும். அங்கே ஒரு பையன் வந்து அஸ்ஸாம்லேருந்து ஐடியில் வேலை பார்க்க வருவான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த விதமான தொடர்பு இருக்காது. இதுதான் வந்து விதியோடைய பலன்றது. அந்த மாதிரி இலங்கையில் பிறந்த ராதிகா இங்கே வந்து சரத்குமாரை மண்ணில் போட்டு பரட்டி தண்ணியை ஊற்றி விடணும், தண்ணியை ஊற்றி அடித்தான்னு கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணியை ஊற்றி பரட்டி விட்டதை நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில். போய் அந்த கோயிலில் தங்கி 45 நாள் அந்த மண்ணில் தங்கி அந்த கோயிலில் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு சொல்லி இவர்கள் முன்னோர்கள் யாராவது வேண்டியிருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது தேர்தல்ன்ற போர்வையில் அங்கே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் அங்கே அந்த கோயிலில் அந்த மண்ணில் விருதுநகர் மண்ணில் தங்கி அந்த கோயிலில் கடைசியாக பூஜையை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி ஆனாலும் 2026 நாங்க தான் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எப்படிமா நினைச்சீங்க? நீங்களா நினைச்சீங்கன்னா அது யார்? அண்ணாமலை தோல்வினா ஏதோ வெற்றி பெற மாவீரன் ஜியே பிடிங்கிட்டு போய் 1 லட்சம் ஓட்டு அதுவும் மிஷினை மாற்றினதுனால ஜெயிச்சிருக்காரு. இல்லைன்னா அவரே அங்கே தோத்துருப்பார். நீங்கள் அண்ணாமலையை பற்றி பாவப்பட்ட ஜீவனை பற்றி பேச இல்லை, தோல்வின்னு தெரிஞ்சுமே கூட 2026 நாங்கள் தான் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எதை வச்சு அவர் அதை சொல்கிறாரு? அதாவது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சில ஒரு சில கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து அது அப்படி தான் படைக்கப்பட்டது. அது வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கோழி இருக்குது, அது என்ன பண்ணும்? சேவல் இருக்குது, காலையில் 4:45 ஆனால் கூவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு வெற்றி தோல்வி கிடையாது. அரிசி போடுறீங்களோ போடலையோ 2 நாளைக்கு மழையில் வந்து அதுக்கு சோறு தண்ணி இல்லாமல் படுக்க போட்டிங்கனாலும் அது இந்த 4:45 கூவ ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களுக்கு கூவிகிட்டே தான் இருக்கும். உயிர் உள்ள வரை கூவும், கடைசியில் பசியில் செத்து போயிடும். டக்குன்னு இவங்க பசியில் அதை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி, புரியுதா? அந்த மாதிரி தான் அண்ணாமலை தொடர்ந்து அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல வந்து 3வது இடத்துல வந்து நின்றுருக்காங்க. வாக்குகளும் சதவீதம் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தோல்வியா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இடமே பிடிக்கல, பட் தோல்வியா இருந்தாலுமே வாக்கு சதவீதம் மட்டும் ஏறி இருக்கு. எப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா இப்போ இது அதாவது ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இப்போ 5வது முடிச்சு 6வது போயிருக்கு. இதில் என்ன இப்போ இதில் இருக்குது, பாஸ் பண்ணியிருக்கு. 5th இருந்துச்சு, இப்போ ஃபெயில் ஆகாமல் 6th போயிருக்கு. முதல்ல 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட்னு இருந்தது. இப்போ 6th வரைக்கும் போயிருக்கு. இப்போ இன்னும் அது 10th படித்து +2 அது எந்த குரூப் எடுக்குதுன்னு பார்த்து அந்த கூட்டணியின் குரூப் இருக்கும். மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு இப்படிலாம் இருக்கும். ஒரு குரூப் 1, 2, 3 அதில் எந்த குரூப்பில் சேர்ந்து பாஸ் பண்ணுதுன்னு பார்த்து தான் அதுக்கு அடுத்து எந்த காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் சேரப்போதா, இன்ஜினியரிங் காலேஜில் போதா, இல்லை வந்து வெளிநாட்டில் படிக்க போதா அப்படின்றது வந்து அப்புறம் தான் தெரியும். இப்போ தான் 6th வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வச்சு சொல்கிறாங்க. இதன் இங்கே எப்படி பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஒரு சில ஸ்கூலில் 8வது வரைக்கும் பாஸ் போட்டு விட்ருவாங்க. பாஜகவோட வளர்ச்சி அப்படி. ஆனால் இதோட இவர் சீமானோட வளர்ச்சி அப்படி இல்லை. கஷ்டப்பட்டு படித்து எழுதி 40 மார்க்னாலும் வாங்கி பாஸ் பண்ணி தான் பேப்பரில் எழுதி தான் பாஸ் பண்ணியிருக்கு. 2க்கு வித்தியாசம் இருக்குது. அது வந்து இந்த இதில் வடக்கன்ஸ்லாம் வந்து ஜன்னல் வழியாக பிட்டை போட்டு பாஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வேலை கிடைக்காது. அதுக்கு 9th வரைக்கும் வரும், 10th முடிக்கும், 10th ஃபெயிலாக போயிடும். இல்லைன்னா 11th சீட்டு கிடைக்காது. இல்லைன்னா அதோட கொத்து வேலைக்கு போயிடும். 10th முடிச்சு மெட்ரோ ரயிலில் குழி தோன்ற வேலைக்கு போயிடும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2026 மெட்ரோ ரயில் குழி தோன்ற வேலைக்கு போயிடும். அது வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு வந்து சசிகலா ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் மறுபடியும் ஒன்று சேருவாங்களா, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுக கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்னென்னா 2க்கு நடுவில் இப்போ நீங்கள் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த இப்போ மதுரை இந்த பக்கம் வர வண்டி தான்.
அதே மாதிரி ப்ளூ மவுண்டன்லாம் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். 7 மணி நேரம் தான் ட்ராவலிங் டைம். கரெக்டாக ஷார்ப்பாக 8:05க்கு எடுப்பான் கோயம்புத்தூரில் ப்ளூ மவுண்டன். எடுத்தான்னா காலையில் 5:40க்கு சென்ட்ரலுக்கு வரணும். வந்துடும். கிட்ட வந்து பெரம்பூர் கிட்ட வந்து போட்டுருவாங்க வண்டியை. போட்டாங்கன்னா சிக்னல் கிடைக்கலன்னு 1 மணி நேரம் அவன் வண்டியை கம்பியை பிடிச்சி தொங்கி இங்கே போய் ஆட்டோவை பிடிச்சி ஓடுவான். கடைசியில் அங்கேருந்து வர்றது இவ்வளோ வேகமாக வந்துடும். பெரம்பூர் அவுட்டரில் சிக்னலில் போட்டாங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றது. இங்கிட்டும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணால் வண்டி வந்து அடிச்சிடும். அந்த ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ இவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா, ஒன்று வண்டி 5:45 இருந்தால் வேலையை ஈஸியாக பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று மோடி ஃபுல்லாக ஜெயிச்சிருந்தா கட்சியை அடைய வச்சு அதோட நம்ம கலைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். அவங்க ஆட்டையை முடிச்சிருப்பாங்க. இல்லை வண்டி வராமல் மெதுவாக தான் வருதுன்னா இது 5:45 தான் போகுன்றது இல்லை. இப்போ 2க்கு நடுவில் வந்து கழுத்தை பிடிச்சிருக்காங்க. மோடி ஒளியவும் இல்லை, சசிகலா வெளியே வரவும் முடியல. எடப்பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுவாங்க. சசிகலா அவர்கள் கையில் கட்சி போயிடும். இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் தேர்தலுக்கு அப்புறம். ஓகே, இப்போ பிஜேபியும் மோடியும் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா சசிகலா உள்ள வந்து பொதுச் செயலாளர் ஆகிடுவார். ஓகே, அதிமுக வந்து அவங்க கைக்கு போயிடும் அப்படிங்கிறது. ஓகே சார். அதே மாதிரி நடிகர் பவர் கல்யாண் வந்துட்டு அவருடைய வெற்றி லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ வந்து டெபாசிட் கூட இல்லை. பட் இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய வெற்றி வாங்கியிருக்கிறார். நடிகராக பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை வந்து இங்கே தவிடுபொடியாக்கியிருக்கிறார் அவர். ஆந்திராவில் வந்து நடிகராக கடவுளாக பார்க்குறது தான் அவருடைய பாரம்பரிய ஜீன்லேயே உள்ளது. இவங்க அப்பாவை கேட்டாலும் அதுதான் சொல்லுவார், தாத்தாவை கேட்டாலும் கிரேப் வாட்டர் விளம்பரம் பார்த்துருங்களா, நானும் அதை தான் குடித்தேன்னு சொல்லி கிளவியிலேருந்து எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க பாரம்பரியமே வந்து நடிகர்களை முதல்வராக்கி கடவுளாக்கி பார்க்கணுன்றது தான் அவருடைய இது. சமீப காலமாக எந்த நடிகர் இல்லை, அரசியலுக்கு வரலன்றதுனால இவருக்கு அப்புறம் வேறு என்டிஆருக்கு அப்புறம் வேறு கடவுள் இல்லாமல் இருந்தாங்க. வேறு கடவுள் எந்த கடவுளை கும்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மெல்ல அவங்களுடைய பேரம்பேத்திகள் வந்து ஒரு கடவுள் கிடச்சிருக்காரு இப்போதைக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன கடவுள் ஆகிறாரா இல்லை மோடி மாதிரி பல்லு புழுங்கின பாம்பாக போகிறாரான்றது இனிமேல் தான் தெரியும். அதே மாதிரி வைஎஸ்ஆர் காங்கிரஸோடைய தோல்வி மொத்தமாக வந்துட்டு ஏன் இப்படி, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆந்திரா அரசியலை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று என்னானே தெரியாமல் எவன் என்ன வேணாலும் பாஞ்சு அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்ருவாங்க. இல்லைன்னா மேலே இருக்கவனே 7ஆவது மாடிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவன் அதோட எந்திரிச்சு அதோட செத்து சுண்ணாம்புன்ற மாதிரி தான் அவரோட அரசியல் 30-40 வருஷமாக இருக்குது. என்டிஆருக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அழித்து என்டிஆரை கடவுளாக்கி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அப்போ என்டிஆர் செத்ததுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு ஒரு சூப்பர் ஸ்டார் முதல்வர்னு கொண்டாடினாங்க. அடுத்த 5 வருஷத்தில் அவர் தூக்கி குப்பையில் போட்டு இவர் இனி வருவாரா, அரசியல் அனாதை ஆகிட்டார்ன்ற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. ராஜசேகர் ரெட்டி வந்தார், அவரை பார்த்தா தேவுடான்ட்டாங்க, கடவுள்ட்டாங்க. அவருக்கு தனி மெஜாரிட்டி. சந்திரபாபு நாயுடு காலி 20 சீட்டு தான் ஆட்சியில் இருந்தவர். அப்புறம் 2ஆக உடைச்சாங்க. திருப்பி அவ்வளோதான், சந்திரபாபு நாயுடு ஒழிஞ்சிட்டாரு, எல்லாம் ஒழிஞ்சிட்டாருன்னு நினைக்கும் போது திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறாரு. இப்படி உச்சாணி கும்பலை ஏற்றி வச்சேன். அடுத்த 5 வருஷம் பார்த்தா ஒய்எஸ்ஆர் பையன் ஜெயிலேருந்து வந்த உடனே தூக்கி விட்டு 170 சீட்டுக்கு 151 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவரை தூக்கி விற்காதுங்க. இப்போ அடுத்து அவங்க தங்கச்சி இப்போ தான் பார்த்துருக்காங்க, தங்கச்சி ஒன்று இருக்கும், இதுக்கு கூட போடலாமேன்னு சொல்லி அடுத்து இப்போ தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த நடிகருக்கும் போட்டிருக்காங்க. இப்போ யாரை கடவுளாக்குவாங்க ஆந்திராக்காரன்றது அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. ஓகே சார். இப்போ ஓவராலாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், எப்படி வந்து இது மாற போகுது? இது ஒன்றும் மாறாதுமா. இப்போ மோடி வந்து டெய்லி 3 பேண்ட்டு சட்டை போட முடியாது. இதனால் இப்போ இந்த கூட்டணி ஆட்சினால் என்ன ஆகும்னா, டெய்லி 3 பேண்ட்டு சட்டை போட முடியாது. நினச்ச நேரத்துக்கு வெளிநாட்டு கிளம்பி போய் எதையா கையெழுத்தை போட முடியாது. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நினச்ச சட்டத்தை நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ண முடியாது, கேட்டு தான் செய்யணும். மோடிக்கு வந்து கேட்டு செய்கிற பழக்கம் 25 வருஷமாக கிடையாது, 22 வருஷமாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வேணும்னா வேணும், வேணான்னா தூக்கி எறிஞ்சிடும். அது மனைவி உட்பட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவார். ஆர்எஸ்எஸ் உட்பட இன்றைக்கி 100 நூற்றாண்டு காலத்தை கடந்த ஆர்எஸ்எஸ் 100ஆவது ஆண்டோடு அதுக்கு கேக் வேண்டி புதைப்பு விழா கொண்டாடுறாங்க. அது டம்மியாக போச்சு ஒன்றும் இல்லாமல். சரி, இப்போ வந்து இன்னொருத்தன் கையில் வந்து வாங்கி சாப்பிட்ணுன்னு, இப்போ நீங்கள் சாதாரண மனிதர்களுக்கு புரியணும்னா ஒன்று செய்கிறான். ஒரு நல்ல பதவியிலேருந்து ஒரு அப்பா தடாலடி பாட்டி, அவரை பார்த்தாலே பிள்ளைங்கள்லாம் பயப்படும். ஒரு கட்டத்தில் ஒரு 60 வயசில் அவர் ரிட்டையர்ட் ஆகிடும். அதே அப்பா தான் இருப்பார். இந்த பிள்ளைங்கள்லாம் பெருசாகி ஒரு அமெரிக்காவில் 5 லட்சம் சம்பளம் வாங்கும், இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் 6 லட்சம் சம்பளம் வாங்கும். அப்புறம் இன்னொரு பையன் இங்கே இருப்பான். அவன் என்ன பார்ப்பான், என்ன இவர் ஏன் வயசான காலத்தில் இப்படி வெளியே எங்கேயும் குறுக்கால் நெடுக்கால் நடந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் பார்ப்பான். தவிர பழைய ஒரு கம்பீரமான
அந்த வேலையை பார்க்கும்போது இருந்த அந்த இதோட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் வளர்ந்துடுறாங்க, அவரும் டம்மி பீஸாக மாறிடுறாரு. அப்புறம் மருமக ஒரு நாள் பாப்பா, என்ன மாமா படுத்துட்டீங்க 5:45 ஆச்சு, போய் பாலை வாங்கிட்டு வந்துருங்க, கடை அடைச்சிட போகிறான்னு. அவர் வந்து பல்வேறு அரசியல் ஞானங்கள் பெற்று பல்வேறு முதல்வர்களுக்கு அட்வைசராக இருந்திருப்பார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், செக்ரட்டரியேட்லேயே பார்த்தாலே பயப்படுவாங்க. ஒரு 65 வயசில் பார்த்தீங்கன்னா பால் பையோடு சுற்றிட்டு இருப்பார். ரிலையன்ஸ் ஸ்டோர்லேருந்து ஏதாவது காயை வாங்கிட்டு காலங்காத்தால் வந்து இருப்பார். அதே நபர் தான், அதே பேர் தான், அதே ஆள் தான். இந்த நிலை தான் வந்து எப்படி அவர் தன்னிச்சையாக இருந்து அவர் சொந்தமாக சம்பாதிச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது எப்படி சக்தி மிக்க மனிதராக இருந்தாரோ, அதே மனிதர் ஒரு காலகட்டத்தில் இன்னொருத்தரை நம்பி போகும்போது என்ன ஆகும்னா இவர் டம்மி பீஸாக மாறிடுவார். அப்படின்றது தான் நீங்கள் மோடியை பார்க்கக்கூடிய ஒரே பார்வையாக இருக்குது. நினச்ச நேரத்துக்கு போகிறது, இது போகிறதுனா 2 கேமராமேனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு துறைக்கு போயிடும். மோடி கண்ட்ரோலில் எல்லா துறையும் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்பி போயிடும். ஐஎன்பிக்குள்ள தூர்தர்ஷன் வரும், அது கீழே தான் ஏஎன்ஐ எல்லாம் வரும். 4 கேமராமேன் 2 சந்திரபாபு நாயுடு ஃபோன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும், தம்பி ஒரு காது குத்து இருக்குது, எங்கே போகிறீங்க? என்ன இல்லை மோடிஜி ஏதோ கிருஷ்ணர் கோயிலில் போய் இதில் சாக்கடையில் இறங்கலான்றார். தம்பி 2 பேர் மட்டும் போங்க போதும், 2 பேர் இங்கே காது குத்து ஒன்று இருக்குது, தெலுங்கு தேச பார்ட்டியோட பொதுச் செயலாளர் போய் பேத்திக்கு, அங்கே போயிருங்கன்றாங்க. இப்படி ஒரு நிலைமை. ஃபோட்டோகிராஃபர் கூட அந்த 4 பேர் இருந்தாங்களா, அவங்க கூட 4ஆக பிரிச்சுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆங்கிளில் தான் எடுக்க முடியும். அப்போ அது வந்து ஒரு லுக்காக இருக்காது. இப்போ வந்து இப்போ 90 டிகிரியில் எடுத்தாங்க பார்த்தீங்களா, யார்? விவேகானந்தர் பாறையில் முன்னாடி சைடு, இந்த சைடு, பின்னாடி டாப்பு, இப்படி டாப்லாம் எடுத்தாங்கன்னா அப்போ எடுக்க முடியாது. ஒரே ஆங்கிளில் காட்டும்போது அந்த ஊதுபத்தியோட மோடி உட்காந்துருக்கு ஒரு மந்திரவாதி மாதிரி தான் காட்ட முடியும். அப்போ மக்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஸோ அதெல்லாம் இனிமேல் நடக்கும். ஓகே சார். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் நேர்காணல் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மாவதி சார்.